கத்தரிக்காய் 1 கிலோ 300 ரூபா. இது யாழ்ப்பாண கத்தரிக்காய் 400 ரூபா. தக்காளி பரவாயில்ல. கிழங்குகள், வெங்காயங்கள், தக்காளி பழம் எல்லாம் 150 200 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. எல்லாம் வாங்கலாம். தக்காளி பழம் எல்லாம் 1 கிலோ வடிவா வாங்கிட்டு போகலாம். மரக்கறியெல்லாம் மல்லிகை சேர்த்தாங்க சந்தைக்கு. பிச்சுக்கங்க இருக்கு. என்னென்ன பிச்சுக்கங்க? பீட்ரூட் 250. கரிமிளகா 650 ரூபா. கேரட்டு 350. சீவல் 1300 ரூபா. தொண்டு 150 ரூபா ஆகிக்கலாம். தொண்டு 150 ரூபா. அது பார்த்தீங்கன்னா டொமினஸ் மாம்பழம் இருக்கு. கிலோ 500 ரூபாய்க்கு 400 ரூபாய் விற்போம். 100 140 150 அம்சங்க. வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ நினைக்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்தில் திண்ணவெளி மரக்கறி சந்தையில் இந்த பார்த்தீங்கன்னா 2ஆம் மாதம் 13ஆம் தேதி இன்றைய நாளில் மரக்கறிகள் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் ஆரியபாளையம் அந்த சந்தை வந்து பரபரப்பா இயங்கிருக்கு. பார்த்தீங்கன்னா திண்ணவெளி சந்தையில் பார்த்தீங்கன்னா அண்டை பக்கம் கீழே வந்து வானை பாக்கி இருக்கு. அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வாழைக்குள்ளை வியாபாரம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பழங்கள் வாழைக்குள்ளை வியாபாரம் கீழே இருக்கு. நாங்கள் மேலே போய் இன்றைக்கு மரக்கறிகள் என்ன வேணும் பார்ப்போம். அப்படி இங்கே வந்து இந்த மேல்மலையில் வந்தோன்னா வந்து 2 பக்கமே சந்தை இருக்கக்கூடிய வாங்க. வந்தோடனே ராசோட கிழங்கு, வத்தாளம் கிழங்கு, கொய்யாக்காய், தேசிக்காய், பிலாக்கொட்டை எல்லாமே இருக்கு. முழு நெல்லிக்காய் எல்லாம் வச்சுக்கிற ஐயா. என்ன விலையா முழு நெல்லி? கிலோ 250. அண்ணா கத்தரிக்காய் என்ன விலை 1 கிலோ? கத்தரிக்காய் 1 கிலோ 300 ரூபா. இது யாழ்ப்பாண கத்தரிக்காய் 400 ரூபா. தக்காளி 200 180. கோவா 180. பீட்ரூட் 200 ரூபா. இது நூலியாகிற 400 350. வெண்டிக்காய் 300. லீஸ் 350. நான் 380. புது லங்கால 180 ரூபா. என்ன மரக்கறி விலை ஏறிக்கு இறங்கி இருக்கா? இல்ல எல்லாம் மலிவு மக்களை 2 விளைச்சது மக்கள். மரக்கறி எல்லாம் மலிவு சேர்த்தாங்க சந்தைக்கு. நம்ம வந்து விற்கலாம். சரி, ஓகே. நான் மக்களா சாமானும் விலை வாங்கிது. ஓகே. உருளைக்கிழங்குல இருந்து வெங்காயம் எல்லாம் சின்னவங்க எல்லாம் 200 ரூபா 250 ரூபா. வெங்காயத்தாள் இருக்கு. என்ன வெங்காயத்தாள்? வெங்காயத்தாள் வந்து 180 ரூபா பாருங்க. என்ன தேங்காய் இல்லைண்ணா? 140 100 150 100 140 150 அம்சங்க. இந்த மாதிரி போய் கொண்டு இருக்கு. அதனால் மரவள்ளி கிழங்கு இருக்கு. ஆனால் என்ன மரக்கிழங்கு? 180 ரூபா. பச்சை தக்காளி இருக்கு. என்னென்ன பச்சை தக்காளி? 150 ரூபா கிலோ. கல்யாணம் என்ன மாதிரி? இப்படி எங்கால கீரை வகைகள். ஆனால் என்ன விலை கீரை? கீரை வந்து 130 ரூபா. அதனால் அப்படியே பொன்னாங்கானி, வெள்ளாரை எல்லா வகை எல்லாமே இங்கே இருக்கு. அப்படியே அதனால் எல்லாம் கீரை பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் கீரை. வண்டிக்காய் வண்டிக்காய் 450 ரூபா. 400 வண்டிக்காய் வந்து 450. பூசணி பைத்தங்க இது பார்த்தீங்கன்னா இதான் இன்றைக்கு மரக்கறிகளோட விலை விவரம். போஞ்சி இருக்குது.
இது பாருங்க புடலங்காய் இருக்குது. புடலங்காய் வந்து 160 ரூபா. அப்படி எங்களை கேரட் கத்தரி தக்காளி எல்லாமே இருக்கு. எங்களை சந்தை வந்து பரபரப்பா இயங்குறது. கிலோ பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் இருக்கு. முட்டைக்கோஸ் வந்து கிலோ 300 ரூபாயாம். பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் இருக்குது. என்ன பெரியங்க? பெரியங்க பார்த்தீங்கன்னா 180 ரூபா. உருளைக்கிழங்கு, ரசக்கிழங்கு, தேசிக்காய், வெண்டிக்காய் அப்படி எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 260 ரூபா. 250 ரூபா இது. ரைட்டு. யாழ்ப்பாணம் வெங்காயம். சரி. பார்த்தீங்கன்னா பழப்புளி, உப்பு, அப்பளம் இல்லாமல் விலையா வச்சு. என்ன மாதிரி புளி என்ன விலையா? இப்போ புளி வந்து 700 ரூபா. இது புது புளி என்ன? பார்த்தீங்கன்னா இது போய் பார்த்தீங்கன்னா பழங்கள் பிலாப்பழம் பார்த்தீங்கன்னா இப்போ பிலாப்பழம் சீசன் ஆகும். இப்போ இல்லைண்ணே அப்போ என்ன பிலாப்பழம் போகுது? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல டொம்னேசி மாம்பழம் இருக்குது. என்ன மாதிரி பிலாப்பழம் விலை? இப்போ பிலாப்பழம் ஒன்று 500 ரூபாண்ணே. இப்போ அந்த சீசன் இல்லையாண்ணே? சீசன் இல்லை, இப்போ தட்டுப்பாடு தானே. துண்டு துண்டு விலை? துண்டு 150 ரூபா ஆகிக்கலாம். துண்டு 150 ரூபா. அப்படி பார்த்தீங்கன்னா டொம்னேசி மாம்பழம் இருக்குது. கிலோ 500 ரூபாய்க்கு 400 விற்போம். ஆனால் அந்த முந்தைய கருத்தக்குழம்பு நம்மள விலாம் பாருல. இப்போ அந்தமான கிடக்குதா கொஞ்சம் தட்டுப்பாடு 800 ரூபாய்க்கு அடங்குறானே இப்போ எல்லாம். கிலோ 800. அது மாதிரி இங்கே ஆப்பிள் இருக்கு. ஆப்பிள் 150. ஒரேஞ்ச் 50. அன்னாசி 200. பப்பாசி 150 கிலோ. இது பார்த்தீங்கன்னா பழங்களோட இது இப்படி போய் கண்டிருக்கு. என்ன மாதிரி பழங்கள் விலை கூடி குறைஞ்சிருக்கும்? பழங்கள் போய் கொஞ்சம் குறையாது தாமிலா. எல்லா இடம் கூட இருக்கிற எங்கிட்ட குறையாது. எவ்வளோ பழையம் சரிங்க? நான் இப்போ ஒரு 3 வருஷமா நிற்கிறோம். 3 வருஷம். சரி ஓகே வாங்க வா. ஆனால் என்ன விதத்தில்? 8 ரூபா. சீவல் 1300. அப்படி போகுது வியாபாரங்கள்? கோயில்களுக்கு வந்துன்னா கோயில் வெளியாக நாள் வந்தால் வீட்டில் ஓடிச்சு வாழ்வாரத்தை நாங்கள் பக்கத்தானே வேணும். சரி சாப்பிடணும், கொள்ளணும், மயிலாக இருக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். வேறு எங்களை தோணி பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஃபுல்லாக அவங்க வெத்தில கடையில் இருக்கக்கூடிய ஆனால் போயிடலானே இல்லை. சரி பார்த்தீங்கன்னா கோயில வந்து 100 ரூபாய் இருந்து எங்கிட்ட போயில இது இன்னிவில் கோயில். என்ன விலை போஞ்சி? என்ன விலை போஞ்சி? பட்டர் போஞ்சி வந்து 500 ரூபாயா? வெண்டிக்காய் 300 ரூபா கொடுக்கலாம். வெண்டிக்காய் 300. பைத்தங்க பைத்தங்க வெண்டிக்காய் 300. பைத்தங்க 350 ரூபா. சரி ரைட்டு. கோவா இருக்கு, முள்ளங்கி, கோவா இல, பிளாக்கொட்டை, புடலங்க எல்லாமே இருக்கு. முட்டைகோஸ் இல்லை ஈரப்பிளாக்கா இருக்கு. நம்ம என்ன ஈரப்பிளாக்கா? ஈரப்பிளாக்கா என்ன? ஈரப்பிளாக்கா வந்து 100 ரூபாய். முட்டைகோஸ் கத்தரி அரவள்ளி. சரி பார்த்தீங்கன்னா இதான் இன்றைக்கு மரக்கறிகள் மலிஞ்சிட்டு என்ன இல்லை சரி பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 120 ரூபா. எல்லாம் வந்து நல்லா மலிஞ்சிட்டு. சரி சரி ஓகே சரி ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா மரக்கறிகள் விளம்பரம் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஜஃப்னா பாலா 260 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் விவரம் போய்கொண்டு பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு இருக்குது. என்ன கருணக்கிழங்கு?
கருணக்கிழங்கு 280 ரூபா. பெரியவங்க 180 ரூபா. பூசணிக்கு எல்லாமே ஊற்றி போட்டு வந்துக்கலாம். அந்த சந்தை வந்து நல்ல பரபரப்பா எங்களுக்கு என்னடா போஞ்சி போஞ்சி வந்து 400 ரூபா. இது வந்து பட்டை போஞ்சி தானே? என்ன விலை? 500 ரூபா. பாருங்க பாவக்காய் இருக்கு. என்ன பாவக்காய்? பாவக்காய் 400 ரூபா. நல்ல அவரைக்காய் இருக்கு. என்ன அவரை? அப்படின்னா கட்டி அவரை இருக்கு 350 ரூபாய் கிலோ. லீக்ஸ் நல்லா பாருங்க. லீக்ஸ் இருக்குது. கலாம் 350 ரூபா. என்ன ஆமாம் கருமிளகா? கருமிளகா 800 ரூபா. எவ்வளோ சாமான் சொல்லி சந்தை வந்து பரபரப்பாக மணியோட பாவக்கு 500 பார்க்க பார்த்தீங்கன்னா 500 ரூபா. இது பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சி எல்லாமே இருக்குது. இந்தியன் வெங்காயம் இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இல்லைண்ணா? பாகிஸ்தான் கிழங்கு 160 ரூபா. மற்ற இந்தியன் வெங்காயம் இருக்கு 200 ரூபா. இஞ்சி 100 கிராம் 70 ரூபா விற்கிறோம். கிலோ 650. இது என்ன கிழங்கு? பாகிஸ்தான். ரெண்டும் பாகிஸ்தான். எத்தனை அதே எல்லாம் உள்ளி 1 கிலோ 120 450 கிலோவுக்கு. இன்னைக்கு இப்போ கொஞ்சம் மலிஞ்சிருக்கு ஜாமான்கள். பரவாயில்ல. கிழங்குகள், வெங்காயங்கள், தக்காளி பழமெல்லாம் 150 200 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. எல்லாம் வாங்கலாம். தக்காளி பழமெல்லாம் 1 கிலோ வடிவா வாங்கி நூலாம். 150 ரூபா விற்கிறாங்க. சரி சரி. இதில் பாருங்க கனாலுக்கு போய் பிசுக்குங்க இருக்கு. என்னென்ன பிசுக்குங்க? இதுங்க 300 ரூபா. மற்ற நல்ல அவரை இருக்கு. இந்த அவரை 160 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா பால் அவரை. இது என்ன விலை? பார்த்தீங்கன்னா கொடி தேசி கொடியில் என்ன விலை? இல்லை வந்து 250 ரூபா. நல்ல பெரிய கொய்யா இருக்கு. கொய்யா என்ன விலை? கொய்யாக்கா வந்து 300 ரூபா. ஓகேண்ணா. பெரிய வெங்காயம் என்ன விலை? பெரிய வெங்காயம் 180. உருளைக்கிழங்கு? உருளைக்கிழங்கு 160. கேரட்? கேரட் 350. பூசணிக்காய் 100 ரூபா. தக்காளி? தக்காளி 200. கெக்கரிக்காய் 100 ரூபா. கோவா 200. புடலங்காய் 180. லீக்ஸ் 350. பீட்ரூட் 250. கரிமிளகா 650 ரூபா. கேரட் 350. என்ன மாதிரி நம்ம விலை கூடிக்கா குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 350 ரூபா. இப்படியே சந்தை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாழைக்குள்ள வியாபாரம் இருக்கா. அப்படி நம்மளுக்கு காட்டிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பலசர கடைகள் எல்லாமே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கத்தி, இடிய பொருள், அகப்பை, திருவலை, இந்த பனையார, நீத்துப்பட்டி, பாய், மற்ற மண் சட்டி பானைகள் எல்லாமே இருக்கு பாருங்க. அதில் திருகாணி, இதே சந்தை முடிஞ்சு வர இந்த சந்தைக்குள்ளேயே பலசர கடைகள் இருக்கு.